வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 சபைகள். மார்ச் 1. புடமிடுகிறவனின் அக்கினி. பகுதி 1. நான் நீ ஐஸ்வர்யவானாயிருக்கும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். வெளிப்படுத்துதல் 3 வசனம் 18. லவோதிக்கேயர்களை பற்றின விஷயங்களில் கடைசி 3 பற்றி கிறிஸ்து விளக்கமாக சொல்கிறார். தரித்திரன், குருடன், நிர்வாணி. வெளிப்படுத்துதல் 3 வசனம் 17. தரித்திரன் பற்றி பார்ப்போம். ஒருவரிடம் பொன் இருந்தால் அவர் தரித்திரனாக இருக்க மாட்டார். ஆனால் கிறிஸ்துவின் பொன் புடமிடப்பட்டது. பொன் என்றால் என்ன? வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் என்று நீதிமொழிகள் 17:3 கூறுகிறது. மேலும் கர்த்தர், நான் என் ஜனத்தை அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் என்று சொன்னார். சகரியா 13 வசனம் 9. உங்கள் குணம்தான் உபத்திரவத்தின் குகையிலே புடமிடப்படுகிறது. ஏசாயா 48 வசனம் 10. அப்போதுதான் நீங்கள் ஐஸ்வர்யவானாக முடியும். லவோதிக்கேயர்களைப் போல உலகப் பொருட்களில் அல்ல, மாறாக விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக முடியும். யாக்கோபு 2 வசனம் 5. மேலும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் முடியும். 1 தீமோத்தேயு 6 வசனம் 18. நிர்வாணி என்று இயேசு என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்பதை பார்ப்போம். கருப்பு செம்மறி ஆடுகளிலிருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு வகை கம்பளியை தயாரிக்கிற இடமாக லவோதிக்கா இருந்தது. ஆனால் கிறிஸ்துவை இதற்கு நேர்மாறாக வேதாகமம் சித்தரிக்கிறது. அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சையும் போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. வெளிப்படுத்துதல் 1 வசனம் 14. அவர் நமக்காக பலியிடப்பட்ட பஸ்கா. 1 கொரிந்தியர் 5 வசனம் 7. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1 வசனம் 29. அவர் மூலமாக நம்முடைய பாவம் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகிறது, பஞ்சை போலாகிறது. ஏசாயா 1 வசனம் 18. அதாவது அவருக்கு ஒத்தாயிருக்கிறது. லவோதிக்கேயர்கள் மிகவும் நாகரிகமான ஆடைகளை விற்பனை செய்திருக்கலாம். ஆனால் நம்முடைய நீதிக்கெல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது. ஏசாயா 64 வசனம் 6. அந்த அழுக்கான கந்தைகள் நம்முடைய அக்கிரமத்தை சுட்டி காட்டுகின்றன. சகரியா 3 வசனம் 4. நீங்கள் உங்களை சுத்திகரிக்கவே முடியாது. கிறிஸ்துவால் மட்டுமே அது நடைபெற முடியும். நான் உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன் என்று சொன்னார். இந்த வெண் வஸ்திரங்களை நீங்கள் தரித்து கொள்ளவும். அதனால் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று உங்களை பற்றி சொல்லப்படவும் அவர் விரும்புகிறார். வெளிப்படுத்துதல் 7 வசனம் 14. கர்த்தராகிய தேவனே, நான் வைத்திருக்கிற, சம்பாதிக்கிற அல்லது உடுத்துகிற விஷயங்களால் என் செல்வம் மதிப்பிடப்படாமல் நீர் எனக்கு கொடுக்கிற உம்முடைய நீதியால் மதிப்பிடப்படுவதற்கு உதவி செய்யும். அதிக ஆராய்ச்சிக்கு ஏசாயா 55 1-3 வசனங்கள், மல்கியா 3 வசனங்கள் 2-3 மற்றும் ரோமர் 13 வசனம் 14. ஆமேன்.